மயிலு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. ஆதார் கார்ட கொண்டு வரதுக்காக ரூம்குள்ள போயிட்டு, ஐயோ! முடிஞ்சுச்சு. ஆதார் கார்டுல உள்ள நம்ம வயச மட்டும் பார்த்துட்டாங்க அப்டின்னா, நம்ம இனிமே இந்த வீட்லயே இருக்க முடியாது. இந்த விஷயமும் மாமாக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, கண்டிப்பா பயங்கரமா கோவப்படுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம சரவணன் வந்து, "என்ன மயிலு ஆதார் கார்ட தேடிக்கிட்டு தான் இருக்கையா? இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லிட்டு, "ஐயோ! மாமா வந்துட்டாங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு, "மாமா தேடிக்கிட்டு தான் இருந்தேன். ஐய்யய்யோ! நம்ம வீட்ல ஆதார் கார்டு இல்ல மாமா. என் ஆதார் கார்டு அ எங்க வீட்ல இருக்கு. என் அப்பா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ! உன் அப்பா கிட்ட இருக்கா? சரி நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இப்பவே கிளம்பி இங்க நம்ம அ மாணிக்கத்த பார்க்கறதுக்காக போறாங்க. கடையில தான் நம்ம மாணிக்கம் வந்து இருக்காங்க. இங்க மயிலு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்க நம்ம மயில் வந்து மாணிக்கத்துக்கு கால் பண்றாங்க. ஆனா மாணிக்கம் வந்து கால் அட்டெண்ட் பண்றது கிடையாது. கடையில எவ்வளோலாம் திருடலாம், எம்புட்டு பொருள வீட்டுக்கு கொண்டு போலான்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சரவணன் வந்து கடைக்கு போனதுமே, நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "வாங்க மாப்ள, வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதே சமயம் மயிலுக்கு நான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு புடிச்ச மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவள நான் சந்தோஷப்படுத்த விரும்புறேன். அதனால நீங்க அவளோட ஆதார் கார்டு குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதார் கார்டா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா மாமா உங்ககிட்ட தான் ஆதார் கார்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா மயிலோட ஆதார் கார்டு எப்பவுமே என் பாக்கெட்லயே தான் இருக்கும். இந்தாங்க மாப்ள மயில ரொம்பவே சந்தோஷப்பட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம சரவணன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆதார் கார்ட வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம சரவணன் வீட்டுக்கு வந்ததுமே கோமதி கிட்ட போயிட்டு, "அம்மா நான் மயில கோவிலுக்கு கூட்டிட்டு போறேம்மா. போயிட்டு உடனே வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா சரவணா உன் பொண்டாட்டிய மட்டும் தான் கூட்டிட்டு போவியா? மத்தவங்கலாம் என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லவும், "அம்மா உங்களலாம் இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு மயில கூட்டிட்டு போறேன். மயிலுக்கு தீபாவளி பரிசு குடுக்கணும்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிடா உன் பொண்டாட்டிய நீ சந்தோஷமா பார்த்துக்கிட்ட அப்படின்னாவே அதுவே சந்தோஷம் தான். நீங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போடாம ஒண்ணா சந்தோஷமா வாழணும். அதுதானே என்னுடைய ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி மயிலு கிச்சன்ல தான் இருக்கான். அவள கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சரவணன் மயில் கிட்ட வந்து, "மயிலு கிளம்பு போலாம்" அப்படின்னு சொல்லவும், "எங்க மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து கோவிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா என் கூட ஒண்ணா வர போறீங்களா? சரி நம்ம பைக்ல தானே போறோம்" அப்படின்னு சொல்லவும், "ஆமா அதுக்காக லாரிய கொண்டு வர முடியும். பைக்ல தான் போகணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நீங்க அ அதாவது என் மேல இருக்கிற கோவமெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறீங்க. அப்படியெல்லாம் ஒரு மண்ணுமே கிடையாது. உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதனால தான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மயிலு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுட்டு இருக்கீங்களா? என்ன மாமா தீபாவளி பரிசா? என்ன மாமா வாங்கி வச்சிருக்கீங்க எனக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாம் கோவிலாண்ட சொல்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு, "இதோ மாமா ஒரே நிமிஷம் பர்ஸ எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து வராங்க. இப்போ 2 பேருமா கோவிலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. "அ என்ன மாமா திடுதிப்புன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அ எப்போ உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவமெல்லாம் போகும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனதுமே எங்க மயில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு ஆதார் கார்டுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்த பார்க்கவும், அதில போட்டிருக்கு அந்த கணக்க வச்சு பார்த்தா, இப்போ மயிலுக்கு சரவணன விட 2 வயசு அதிகமா இருக்கு. அத பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய கேடி வேலைய பார்த்துருக்கா இவ! இவங்க குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து எம்புட்டு பொய்ய சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே! ஒவ்வொரு விஷயமா இப்ப தானே தெரிய வருது. இந்த மயிலு பொண்ணா இல்ல பொய்யான்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மயிலு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, "எங்க மாமா போயிட்டாக?" அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்க்கவும், "என்ன மாமா இங்க இருக்கேளா? ஆமா எனக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தானே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுட்ருக்கேன். சரி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "ஆ ஆ சரி மாமா. இப்போ எங்க போறோம்?" போறப்போ நான் சொல்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம சரவணன் மயில் மேல இருக்கிற பயங்கர கோவத்தினால வண்டிய ரொம்பவே வேகமா ஸ்டார்ட் பண்றாங்க. "உட்காரு மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. மாமா நம்ம 2 பேருமா சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? இல்ல படத்துக்கு ஏதாவது போலாமா? எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன?" அப்படின்னு சொல்லவும், "சொல்றேன் மயிலு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாவே பேசுறாங்க நம்ம சரவணன். மயிலுக்கு ஒண்ணுமே புரியல. மாமா நமக்கு என்ன சர்ப்ரைஸ் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஆசையா, ஆர்வமா இருக்காங்க. இப்போ வழிய பார்த்தா நம்ம மயிலுக்கு சந்தேகமா இருக்கு. இது நம்ம வீட்டுக்கு போற வழி மாரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க நம்ம மயில் கேட்குறாங்க, "ஏன் மாமா நீங்க இப்போ அ எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த வழியெல்லாம் எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மயிலு கோமா ஸ்டேஜுக்கு இது போயிட்டியா? இந்த வழிய நீ பார்த்துருப்ப.
ஏன்னா இந்த ஊர்லயே தான் நீ பொறந்து வளர்ந்த. உங்க அம்மா வீட்டுக்கு தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா திடுதிப்புன்னு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஓ! அம்மா தீபாவளிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போனதும் தெரிஞ்சிரும். உனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயிலு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா, அம்மா வேற தீபாவளிக்கெல்லாம் மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாதடி. அப்படி வந்த அப்படின்னா சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்ல, ஸ்வீட் செய்றதுக்கு எதுவுமே இல்ல, எந்த பலகாரமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தது. ஐயய்யோ! இப்போ போய் நம்ம நின்றோம் அப்படின்னா, அம்மா அழுக்கு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சாப்பிடாம கூட பட்னியா கெடக்கும். ஐயோ! இதெல்லாம் பார்க்கறதுக்காவா நம்ம இப்போ போய்க்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா வேற இப்போ இருக்கோம். மாமா வேற நமக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல அங்க போய் நின்று ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, மாமா எதுக்காக மாமா நம்ம வீட்டுக்கெல்லாம் எங்கேயாவது பீச்சு பார்க்கு படம்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போகல, அங்கே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மயில், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன், அதை பார்த்து உன் அம்மா உன் அப்பா உன் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மாமா, நான் மட்டும் சந்தோஷப்பட்டா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மயில், உன்னை பெற்றவங்களும் சந்தோஷப்படணும்ல, அவங்க ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்கல்ல அது அப்படின்னு சொல்லவும். என்ன மாமா ஒன்றுமே புரியல, அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது மயிலு, வீட்டுக்கு போனதையுமே உடனே நல்லா தெரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சரவணன் பயங்கர கோவமா போய்கிட்டு இருக்காங்க. மயிலை அவங்க அம்மா வீட்டிலே விட்டுட்டு வரதுக்காக தான். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி நம்ம மயிலை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விடுறதுன்றது பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா மயில் வந்து ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு நம்மளவே கெட்டவளா ஆக்கிடுவான்றதுக்காக தான் நம்ம சரவணன் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கூட அப்புறமா நம்ம எடுத்துன்னு போய் கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு அவளை மட்டும் வீட்டில் போய் தள்ளிட்டு வந்துடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போது நம்ம சரவணன் அவன் மயிலோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குமே போயிடுறாங்க. மயில் வரதை பார்த்துட்டு பக்கம் அக்கம் எல்லாருமே பார்த்தியா, மயில் ரொம்ப பெரிய வீட்டில் வாக்கப்பட்டிருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, பாக்கியம் கெட்டிக்காரி, நல்ல குடும்பத்தில் பெரிய குடும்பத்தில் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சரவணன் மயிலை அவங்க அம்மா வீட்டிலே விட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஊர் ஃபுல்லாக 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம மயிலும் மயிலோட ஹஸ்பண்ட் சரவணனும் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. உடனே பாக்கியம் வந்து பார்க்குறாங்க. அதாவது அப்போ தான் துணியை துவைச்சி போட்டுட்டு ஈரக்கையை வந்து துணியில் துவைச்சிக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை வந்திருக்காங்களே, ஐயோ இந்த மயில் சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளை எதுவுமே சொல்லாமல் மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காளே, ஐயோ சாப்பாடு கூட இல்லை, நேற்று வடித்த கஞ்சி மட்டும்தான் இருக்குது, அந்த கஞ்சி எப்படி மாப்பிள்ளைக்கெல்லாம் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அதுமா எந்த பலகாரமும் பண்ணல, இந்த மயிலுக்கு புத்தி அறிவே இல்லை, இவ வளர்ந்துருக்காளே தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை, மூளையே வளரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மனசுக்குள்ளேயே பயங்கரமாக மயிலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, வாங்க மாப்பிள்ள வா மயில், என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திருதுப்புன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னத்த நீங்கள் தானே தீபாவளிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனீங்க, இப்போது சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அது சொல்ல வரல மாப்பிள்ள, ஃபோன் பண்ணிவிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் மயிலுமே, ஆமாம் மாமா, நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது விருந்து அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் அம்மா கேட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த விருந்தும் நான் எதிர்பார்த்து வரல மயிலு, நான் வந்த விஷயத்த மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீங்கள் மட்டும் தான் கிளம்புவீங்களா, அப்போது நான் வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக என் கூட வரணும், உனக்கு என் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு சுத்தமாக தகுதியே இல்லை, அப்படி இருக்கிறப்போ நீ உன் அம்மா வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பாக்கியத்துக்குமே முகம் மாறிடுது. இங்கே அதாவது நம்ம மயிலுமே ரொம்பவே பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா திருதுப்புன்னு இப்படி பேசுகிறாங்க, வர வழியில் நல்லா தானே பேசிக்கிட்டு வந்தாங்க, நமக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன இது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கம் அக்கம் உள்ளவங்கெல்லாம் வந்து கூட்டம் சேர்ந்துடுறாங்க. உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள இப்படி பேசுகிறீங்க, மயில் அப்போ உங்கள் கூட வராமல் இங்கே இருப்பாளா, அவள் உங்கள் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கத்த, இனிமேல் உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கணும், இனிமேல் அவளை நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாமே ஒரு மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாக்கியம் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க, என்ன பாக்கியம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் போகிறீங்களா, ஏதாவது ஒன்றுனா வந்துடுவீங்களே அடுத்த வீட்டுக்கு, அதே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்கள் வீட்டிலலாம் எதுவுமே நடக்கிறது இல்லையா, அப்படி ஏதாச்சும் நடந்தால் நான் வந்து அப்படி பார்த்துட்டு பேசிக்கிட்டா இருக்கேன்,
கொஞ்சம் எல்லாரும் உங்க வேலைய பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பாக்கியம் வந்து கோவமா பக்கம் உள்ளவங்கள எல்லாருமே பயங்கரமா திட்டி அனுப்பி விட்டுர்றாங்க. இப்போ நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "என்ன மாப்ள இப்படி திடுதிப்புன்னு வந்து அதுவும் தீபாவளி அதுவுமா இப்படி சொல்றீங்க? இப்படி கேட்டதுலேருந்தே ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கு. மயில் எப்பவுமே உங்க கூட தான் மாப்ள இருக்கணும். அவ உங்க கூட தான் ஒண்ணு சேர்ந்து வாழணும். நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட கல்யாணத்த நடத்தி வச்சோம்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! நீங்க எம்புட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. 1008 பொய் 1008 இல்ல, லட்சம் கோடி பொய்ய சொல்லி தான் கல்யாணத்த பண்ணி குடுத்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் தலையில நல்லா மொளகா அரைச்சிட்டீங்க. அது எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மாப்பிள அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா என் மக? உங்க மக மட்டும் இல்ல, நீங்க குடும்பமா சேர்ந்து பண்ண தப்ப எல்லாத்தையுமே நான் இப்ப கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "என்ன மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வேற, "ஐயோ மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் ச்சீ வாய மூடு. உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் வாயால என்னெல்லாம் மாமான்னு சொல்லி கூப்பிடவே கூப்பிடாத" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கெட்ல உள்ள அந்த ஆதார் கார்ட எடுத்து இங்க பாக்கியத்தோட முகத்திலேயே விட்டெறியறாங்க. அந்த ஆதார் கார்ட பார்க்குறாங்க. "என்ன மாப்பிள இது? எதுக்காக இது இங்க போடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுடர் அத எடுத்து பார்க்குறாங்க. "அம்மா இது அக்காவோட ஆதார் கார்டுமா" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இப்போ உடனே நம்ம பாக்கியத்துக்கு நல்லாவே புரிய வந்தது. ஓ! வயசு விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சா, அதனால தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. "என்ன மாப்பிள அ என்ன எதுக்காக மயிலோட ஆதார் கார்ட இப்படி விசிறிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஓ! உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணுமே புரியலல்ல? மயிலுக்கு எத்தன வயசு ஆகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன மாப்பிள இப்ப என்ன அவளுக்கு 25 வயசு ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! 25 வயசு தானா? இப்படியெல்லாம் பொய் பேசாதீங்க. ஆதார் கார்டுல உள்ள டேட் ஆஃப் பர்த்த பார்த்து நான் அவளுக்கு எவ்வளோ வயசுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட 2 வயசு மூத்தவளா இருக்கா. இவள எனக்கு பொய் சொல்லி ஜாதகத்தில எழுதி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. என்னை விட 2 வயசு குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதி குடுத்து எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. "ஐயோ மாப்ள விடுங்க மாப்ள. வயசெல்லாம் ஒரு இதா? இந்த காலத்துல வயசெல்லாம் யாராவது பார்க்குறாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பார்ப்பேங்க. நான் பார்ப்பேன். அதே உங்களுக்கு அதாவது உங்க பொண்ணுக்கு ஒரு 50 வயசு கிழவன கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருந்தா, நீங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துருவீங்களா? குடுத்துருக்க மாட்டீங்கல்ல. வயச பார்த்துருப்பீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் சொல்லவும், "மாப்ள விடுங்க மாப்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இதையே பேசிக்கிட்டு இருக்கணுமா? பாவம் மயிலு. என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல. அதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுறதுக்கு வந்துடுவீங்களா? எதுக்காக அப்போ நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து இங்கே சரவணன் திட்ட, ஓ நீங்கள்லாம் ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க போல. இங்கே பாருங்க சும்மா என்கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உடனே அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க நம்ம சரவணன். மாப்பிள்ள எதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே கூட்டம் சேர்ந்துடுறாங்க. இங்கே பாருங்க இந்த குடும்பம் சரியான ஃப்ராடு குடும்பம். இவங்க இந்த மயிலுக்கு என்னென்னமோ அதாவது இவ படிச்சிருக்கா, இவளுக்கு இவ்வளோதான் வயசுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்மியாக சொல்லி எல்லாத்தையுமே அதாவது எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டாங்க. இவங்க குடும்பமே சரியான ஃப்ராடு. நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இந்த மயிலுக்கு இப்போது 30 வயசு ஆகுது. ஆனால் 25 வயசுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. என்னை விட 2 வயசு இவளுக்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவ படிக்கவே இல்ல. 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம எம்.ஏ படிச்சிருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தி என் தலையில இந்த தத்தி மாட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எரும மாடு மாரி வளர்ந்துருக்கா. 30 வயசாகுது. என்னை விட பெரியவ. இப்படி எல்லா பொய்யும் சொல்லி என்ன என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீங்க ஏதாவது என் மேல தான் தப்புன்னு நெனச்சுக்க போறீங்க. குடும்பமே ஃப்ராட் குடும்பம். அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஊர் ஃபுல்லாக எங்கள் பாக்கியத்தையும் அவங்க குடும்பத்தையும் பயங்கரமாக அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டுட்டு இங்கே பாக்கியம் வந்து மயிலை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. "ஏ மயிலு என்னடி இது? எம்புட்டு பிரச்சனைனாலும் உன் வீட்டோட சமாளிச்சுக்கொடின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம மாப்பிள்ளை இங்கே வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ அம்மா எனக்கு என்னம்மா தெரியும்? அவங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற தீபாவளி பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் மேலே உள்ள கோவமெல்லாம் மாமாவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கே இங்க வந்ததுக்கப்புறம் தாம்மா தெரியும். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்னம்மா பண்ண முடியும்? நீங்க அம்புட்டு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. இப்போ என் வாழ்க்கையே போச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நீதாம்மா. உண்மைய சொல்லி யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன கல்யாணம் பண்ணி குடுத்துருந்த அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. என் வாழ்க்கையவே கெடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, "ஏய்
வாய மூடுடி, எல்லாமே உன்னால தான். எப்படி என் மாப்பிள கைக்கு ஆதார் கார்டு போச்சு? நீ எதுக்காகடி குடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்தும்மா நான் குடுக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ குடுக்காம எப்படி போய்க்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் மாணிக்கம் எங்க வீட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. அ உடனே மயில பார்த்ததும், "என்ன மயிலு நீ இங்க இருக்க? ஆமா மாப்பிள உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆதார் கார்டு வாங்கிட்டு போனாரே, என்ன சர்ப்ரைஸ் பண்ணாரு? உன் மேல உள்ள கோவமெல்லாம் மாப்பிளைக்கு போயிடுச்சா? உன்ன இப்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாராம்மா? என்னம்மா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாணிக்கம் வந்து எதார்த்தமா வந்து கேட்குறாங்க. உடனே எங்க பாக்கியம் இருந்துட்டு தலை மேல கைய வச்சுக்கிறாங்க. போச்சு. இந்த முட்டாள கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கூட ஒழுங்கா உண்மைய சொல்லி கல்யாணம் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு இவன் தள்ளி விட்டுட்டான். ஐயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக மாப்பிள்ளை கிட்ட மயிலோட ஆதார் கார்டை குடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்குறாங்க. என்ன பாக்கியம்? ஏதாவது பிரச்சனையா? எ மயிலு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா? சண்டையா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா கேட்குறாங்க. உடனே எங்க பாக்கியமும், யோவ் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏற்கனவே மயிலு அந்த வீட்ல அம்புட்டு பொய்யையும் மறைச்சுக்கிட்டு ஒரு அ ஜட மாதிரி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எப்போ உண்மை தெரியுமோ, இப்போ தெரியுமோ, அப்போ தெரியுமோ, இல்லை சண்டை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டத்தையும் பயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த புள்ள இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் நீ கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம மாப்பிள்ளை ஆதார் கார்டு கேட்டதும் நீ எடுத்து கொடுத்துட்ட. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அக்கறைன்றது எதுவுமே இல்லையா? இப்போ வாளா வெட்டியா வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பாக்கியம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும், இங்கே பாரியா நீ எதுக்காக கேக் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாக்கியம் மாப்பிள்ளை தான் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். நான் வயசு விஷயத்தெல்லாம் கவனிக்கவே இல்லை. மறந்து சரி அம், மயிலை சந்தோஷமாக பார்த்துப்பாரு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ செய்ய போகிறாருன்றதுக்காக நானும் கொடுத்துட்டேன். நான் ரொம்ப இப்போ சந்தோஷமாக வந்தேன். ஆனால் இப்படி ஒரு இடியை நீ என் தலையில் போடுறியே அப்படின்னு சொல்லி சொல்லவும், யோ இடியை போட்டது நான் இல்லையா நீ தான். அவ்வளோதான் போச்சு, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம் எப்படி போயிடும்? என்னதான் நம்ம பொய் சொல்லியே கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அது வந்து அம், அதாவது என்னைக்கு இருந்தாலும் மாப்பிள்ளை தான் நம்ம மயிலோட புருஷன். அது இல்லைன்னு ஆயிடுமா? நமக்கு எதுக்கு இருக்குது போலீஸு கோர்ட்டு எல்லாம்? நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நியாயம் கேட்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் பார்த்துக்கோமா பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ பணம் கொட்டி வச்சிருக்க, அதை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குவ. இரு சரியா? இருக்கிறது இந்த வீடு தான். இந்த வீட்டு மேலேயும் லோனை போட்டு வச்சுருக்க. இப்படி என்ன இருக்குது? என்னத்தை பண்ணி வச்சுருக்க நீ? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சரவணன் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம கோமதி, என்னடா சரவணா மயில் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா மயிலை அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் இன்னைக்கு பண்டிகை நாள், நீ அங்கேயாவது மயில் கூட தங்கி நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, இல்லை மயிலை இங்கேயாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ரெண்டுமே இல்லை. எதுக்காகடா அவளை தனியாக அங்கே விட்டுட்டு வந்த? இப்படியெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுடா, நல்ல நாளாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தாம்மா நான் தனி கட்டியாக தான் இருக்க போகிறேன். எதுக்கு சும்மா சாங்கியம் சம்பிரதாயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவள் எங்கேயோ ஒன்று இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நம்ம கோமதிக்கு படபடன்னு இருக்குது. டேய் என்னடா என்னடா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? டே அறிவு கட்டவனே, அவளை நீ போய் இப்போவே கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அவளெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதும்மா. அவள் பண்ண ஃப்ராட் வேலைக்கு அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அவளுக்கும் எனக்கும் இனிமேல் செட் ஆகாது, அவளை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில ரொம்பவே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கதிர் பாண்டியன் எல்லாருமே வராங்க. பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரவணா நீ இப்போலாம் வர வர கொஞ்சம் கூட சரியில்லடா. அன்றைக்கே அந்த பிள்ளை பேக்கும் கையுமா வந்து நின்றுச்சு. நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்போவே நீ ஏதோ அவளை பெருசாக கொடுமை பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுடா கோமதி. நம்ம அப்போவே என்ன ஏதுன்னு சொல்லி சுதானமாக விசாரித்து இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டைன்னு சொல்லிட்டு பார்த்து இவனை நம்ம கண்டித்து வச்சுருக்கணும். அப்போ விட்டது ரொம்ப தப்பாக போயிடுச்சு கோமதி. இப்போ பார்த்தியா எந்த அளவுக்கு வந்து நிற்குது? டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. போயிட்டு மயிலை கூட்டிகிட்டு வாடா, பாவனா அந்த மயில் என்னடா பண்ணும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மயில் பக்கம் தான் பேசுகிறாங்க. அப்பா அந்த மயில் என்னெல்லாம் வேலை பார்த்துச்சின்னு சொல்லி சொன்னால் நீங்களே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அந்த மயில் இந்த வீட்டுக்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் வாயாலே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டேய் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா. எங்ககிட்ட யார்கிட்டையுமே கேட்காம மயிலை எப்படிடா நீ அவங்க வீட்டில் கொண்டு போய் விட முடியும்? அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம்டா, பாவம். இப்போது ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக அவங்க அப்பா வந்து நம்ம கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ ஏம்மா நீ வேறு புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆள் கடையில் உள்ள மொத்த பொருளையுமே அவங்க வீட்டில் தான் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டா கல்லாவிலையுமே பணம் எடுத்துக்கிறான்.
பணத்தை எடுத்துட்டு நல்லா ஜாலியாக அதாவது செலவு பண்ணுறான். ஆனால் அந்த பழி எல்லாமே பழனி மாமா மேலே தான் விழுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் எடுத்துட்டு, டேய் என்னடா அப்படிலாம் பேசவே கூடாதுடா. அவங்க ஏதோ ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க, இப்போது கஷ்ட காலம், அதனால் நம்ம கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படியெல்லாம் அவங்க மேலே பழி சுமத்துவியா? இதெல்லாம் ரொம்பவே தப்பு சரவணா. ஏன் சரவணா, இந்த குடும்பத்திலேயே நான் சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் இப்போ இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் எப்போவுமே யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டேன்ப்பா. அதே சமயம் நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் எல்லாமே கேட்பேன்ப்பா. ஆனால் மயில் கூட மட்டும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பாக்கியம், மயில், மாணிக்கம் இவங்க 3 பேருமே நியாயம் கேட்கணும் அப்படின்றதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா அவளுக்கு என்னை விட 2 வயசு அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற சரவணா, நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்பி தான் ஆகணும். நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு எதுக்காக கேட்டேன் தெரியுமா? மயிலோட ஆதார் கார்டை வாங்கணுன்றதுக்காக தான். நல்ல முறையாக அவகிட்ட ஆதார் கார்டு கேட்டேன், ஆனால் கொடுக்கல. அதனால தான் மக்கள் தொகை பெருக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை வாங்கினேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளோட வயசு என்னன்னே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவள் படிக்கலப்பா, அவள் 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ ஃப்ராடு வேலையோ எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குப்பா. நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற ஐடியாவிலே இல்லை. எவ்வளோ ஃப்ராடு, எவ்வளோ பொய், அந்த பொய்க்காரி கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. டே சரவணா, எதுவுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதடா. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுடா. இனிமேவும் நீ இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. அப்படி பண்ணாலும் அது சரியாக வராதுடா. தப்போ கரெக்டோ அதை நம்ம சரி செஞ்சு வாழ கற்றுக்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி சொல்கிறாங்க. அம்மா கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. அவ கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது. இனிமேல் எனக்கு கல்யாணமும் வேணாம். நான் பழைய மாதிரி நம்ம வீட்லேயே அப்பா சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு கடையை வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோமதி எல்லாருமே சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாருன்ற மாதிரி. சரவணன் யார் பேச்சுமே கேட்கல. நான் மயிலோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றதுக்காக நம்ம சரவணன் வந்து ரூம்குள்ளே போயிட்டு மயிலோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறவங்க போட்டு எல்லா துணியுமே அப்படியே போட்டு சொருகி சொருகி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அமுத்தி. அதுக்கப்புறம் அவங்க மயிலோட நகை எல்லாமே இருக்குது. அந்த நகையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போடவும் அப்படியே கை தவறி ஒரு நகை கீழே விழுந்துருது. அதாவது காசு மாலை. அதை எடுத்து பார்க்கவும் என்ன கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மொத்த பாக்ஸில் உள்ள நகை எல்லாமே பார்க்குறாங்க. அதாவது முக்கால்வாசி நகை எல்லாமே கவரிங் தான். ஒரு 8 பவுன் மட்டும்தான் அவங்க தங்கமே போட்டிருப்பாங்க. அதனால மற்ற நகை எல்லாமே கருத்து போயிருக்கு. என்ன தங்கம் எங்கேயாவது கருக்குமா? அப்போது நகை விஷயத்துலேயும் இவங்க ஏமாத்திருக்காங்க. 80 பவுன்னு போடுறேன்னு சொல்லிட்டு பெருமையாக போட்டுட்டு பொய்யும் 1008 பொய்யை சொல்லிட்டு இப்போது எல்லா விஷயத்துலையுமே ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக அங்கேருந்து நம்ம சரவணன் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ரூம்குள்ளே பார்க்கவும், அம்மா இங்கே பாருமா, மயிலோட நகை எல்லாமே கருத்து போயிருக்கு. நகை விஷயத்துலையும் ஏமாற்றிருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஏமாற்றி என் வாழ்க்கைக்கு கெடுத்துட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பாண்டியனுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியம் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து இங்கே சம்மந்தின்னு சொல்லி கூப்பிடுவோம். எல்லாருமே ஹாலுக்கு வரவும், என்ன சம்மந்தி உங்கள் பிள்ளை என் பொண்ணு மயிலை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்லேயும் விட்டுட்டாரு. இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஏதோ வயசு 2 அதிகமாக அதுக்காக இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒழுங்காக எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க, இல்லைனா அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா இது சரவணனோட வாழ்க்கை, நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றதுக்காக சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, நீங்கள் சொன்ன பொய்க்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என் வாழ்க்கையவே கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கவும், மயில் இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இனிமேல் நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். ஐயோ அம்மா தாயி, இனிமேல் உன் வாயெல்லாம் அப்படி சொல்லவே சொல்லாத. இந்த வார்த்தையை நீ என்கிட்ட அதாவது எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். உன்னை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மயில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதாவது பதட்டப்படுறாங்க. இங்கே நம்ம சரவணன் வந்து ஒன்றுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் இங்கே டாக்டரை வந்து வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. வர வச்சு மயிலை வந்து செக் பண்ணி பார்க்கவும், கவலைப்படாதீங்க, இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரவணனுக்கு இது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மயில் பண்ண ஃப்ராடு வேலை, பொய் அதெல்லாம் நினச்சி பார்த்தா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு மயிலை வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிக்கிறாங்க. மயில், நீ கர்ப்பமாக இருக்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை சொல்கிறீங்க? உண்மையாவா?
நான் அம்மாவாக போகிறேன்னா உடனே சரவணன் கிட்ட போயிட்டு, மாமா நமக்கு குழந்தை பிறக்க போகுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது கூட ஃப்ராடாக தான் இருக்கும், இதெல்லாம் நான் நம்ப தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு, டேய் நடந்து முடிஞ்சதெல்லாம் மனசில் வச்சுக்காதடா, இப்போது மயில் அவளே மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நமக்கு தெரிஞ்ச டாக்டரை தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், அவர் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொல்லியதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ மயில்கிட்ட சொல்லணும், மயிலுக்கே இந்த விஷயம் நம்ம சொல்லி தானே தெரியும், கண்டிப்பாக அவள் கர்ப்பமாக தான்டா இருக்கா, நடந்த எல்லாத்தையுமே மறந்து விட்டுருடா, இனிமே மயில் ஏதாவது தப்பு பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா, தப்புன்ற பேச்சுக்கே அதாவது போய் தப்புன்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமே இல்லை மாமா, இனிமேல் இப்படி ஒரு இதை நான் எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரவணனுக்கு இருந்தாலும் ஏற்றுக்கவே முடியல, வேறு வழி இல்லை, இப்போது மயிலோட நல்ல நேரம் தான் சொல்லணும், மயில் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது, இப்போது மயில் வந்து சரவணன் கிட்ட வந்து, மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நமக்கு குழந்தை பிறக்க போகுது, நம்ம குழந்தைக்காக நம்ம இனி ஒன்று சேர்ந்து வாழணும், இனிமேல் சின்னதாக பொய் சொன்னால் கூட நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்திடுங்க மாமா, இதுக்கு நானே அக்ரிமெண்ட் பேப்பரில் கையெழுத்து கூட போடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம சரவணனுமே ஆமாம் அதுதான் கரெக்டு, நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு, அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த வீட்டில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் உனக்காகலாம் கிடையாது குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரவணா, அதான் மயில் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது இல்லைடா, நீங்கள் அக்ரிமெண்ட்டு அது இதெல்லாம் வேண்டாம், பொய் சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்டா சரவணா, இதை பற்றி நீ கவலையே படாத, உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்காக இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் இப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கடவுளே கடைசி நேரத்தில் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மயில் இப்போது நம்ம சரவணன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. சரவணன் இப்படி அதாவது இனிமேல் மயிலை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.